மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் மதுக்கடைகள் இல்லாத நிலையில் தனியாக பெட்டிக்கடை நடத்தி மது விற்றவர்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். வணக்கம் கண்ணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் 2 அரசு மதுபான கடை இயங்கி வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அரசு மதுபான கடை அலங்காநல்லூர் பாலமேடு பகுதியில் இருக்க வேண்டாம் என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். போராட்டத்திற்கு பிறகு 2 அரசு மதுபான கடைகளும் அங்கிருந்து அகற்றப்பட்டது. இந்த நிலையில் அரசு மதுபான கடை அகற்றுவதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் மதுபான கடை இல்லாததால் கள்ளச்சந்தையில் மது கூடுதல் விற்பனைக்கு செய்பவர்கள் அதிகரிக்க தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் அருகே சின்ன ஊர்சேரி பகுதியில் மினி பார் போல் கடைக்குள் மறைத்து வைத்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டு பிடிக்க முயற்சித்தனர். இதில் சிலர் தப்பி ஓடியதாகவும் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபரை மட்டும் அடக்கி பிடித்து கடையை பூட்டி வைத்து பெரிய ஊர்சேரி கிராம நிர்வாக அலுவலருக்கு மற்றும் அலங்காநல்லூர் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல்துறையினர் கடையை சோதனை செய்து கடைக்குள் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்து மேற்கொண்டு அலங்காநல்லூர் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர்.